ஆனந்தமாக இருமா. அடுத்த உத்தரவில் இன்னொரு பிள்ளையை பற்றி பேசுவோம். சரியா? இந்த காசு பணம் வச்சுக்கா, செல்லம் இல்லை. நல்லா கர்மசாமிக்கு வழக்கு கேஸ் யாருக்கு இருக்குப்பா? வாங்கின என்ன வழக்கு? என்ன வழக்கு? கால் வந்துட்டு வாங்க. ஒரு பாட்டு சத்தம் கேட்குடா. உன்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி. யாரடா காதல் பண்ணி மன வருத்தப்பட்டவன்? யாருப்பா? ஒருத்தன் கணக்கான யானே அது? யாரு? ஏன் சரி, இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. யாரு? எங்கே நிற்கான்? லட்சுப்பிடுவேன். உட்காரலாம். அந்த நிலத்தில் பாதை அமைப்பு சரியா இருக்காப்பா? பாதை அமைப்புலாம் இருக்கு, அதெல்லாம் சரியா இருக்கு. சரி. எங்கள் அத்தை பையன் கூட பங்காளி சாப்பிட்டேன். கேஸ் ரொம்ப நாள் ஓடுது, 5 வருஷமா. எப்போ முடியும்? ஒரு வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது முடியறதுக்கு. நீ பாதை சரியாக இருக்குன்னு சொல்ல. நான் இப்போ பார்த்தேன், அந்த இடத்தினுடைய பாதை அமைப்புக்கும் நம்ம இடத்துக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குன்னு உத்தரவில் இருக்குது. ஒரு வேளை இப்போ இருக்கக்கூடிய சர்வே படி அது மாறி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கா. சரியா? ஆமாம். அது மட்டும் இல்லை, இடம் சம்பந்தமாக கொஞ்சம் மந்திர தந்திரங்கள் நடந்து உடல்நிலைகள் பாதிக்கப்பட்ட நிலைகளை நீங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் நிறைய பணங்கள் இப்போதைக்கு நஷ்டமாகி வேதனைப்பட்டிருக்கு. அதனால் 9 மாத காலத்தில் இந்த கேஸை உங்களுக்கு அடித்து தரேன். நாளை காலையில் என்னைய பார்த்து போ. பக்கத்தில் வா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆமா, பக்கத்தில் புண்ணியத்தை பெருமா. நல்லா இருமா. அக்காவா? எனக்கு அக்கா. பக்கத்தில் வர வேண்டியதானே? ஹரி ஓம் நாராயணா. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்மசாமிக்கு தான் பெற்ற மகனுடைய மனசு நல்லா இருக்கணும், அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். கர்மசாமி ஐயா அப்படின்னு கேட்டு ஒரு பொம்பளை வந்திருக்கா. யார் அது? ஒரு பெண்ணடியாள். யாரம்மா? நல்லாக்கி தரக்கா. சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாங்க, புண்ணியமா இருங்க, போங்க. என்ன பையன் எங்க இருக்க? என்ன அவனுக்கு நல்ல பழக்கத்தை கையில் வச்சிருக்கானே. காலில் விட்டுவாங்க. கர்மசாமிக்கு திருப்பூர் உத்தரவு முடியுது. நம்ம நாளைக்கு தான் ராம்நாடு. அடுத்து திருப்பூர்லாம் போய் உட்காருங்க. வரேன், பஸ்ஸுக்கு போகணும், பஸ்ஸுக்கு போகணும். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷ காலம் உன் பிள்ளையால் தீராத வேதனையும் துயரமும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கியா நீ. இதுக்கிடையில் வண்டியில் யாரையாவது தூக்கி வச்சுட்டு போயிருந்தான் சர்ன்னு. அது உனக்கு தெரியாது. போயிட்டு நைட்டில் தான் ரொம்ப நேரம் கழித்து அங்கங்கே நின்றுட்டு பந்தாடிட்டு வாரான். அவனுடைய மனத்தை பார்த்தேன். ஒரு பொம்பளைகிட்ட லைக்கிங் இருக்குது. அதுலேருந்து வெளியாக்கி உன் பிள்ளைய செம்மையாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. இந்த வருமா வரலாம். பிள்ளைய மாற்றி தாரேன். 3 முறை என்னைய சந்திச்சுக்கா. உன் பிள்ளை தங்கமாயிருவான். போ. இந்த அம்மா ஐஸ்வர்யமா போயிட்டோம். கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி என் தொழிலெல்லாம் நஷ்டமாக இருக்குது, எனக்கு மனவேதனை இருக்குது, அதுக்கு வழிவகுத்து தாங்க கர்மசாமி ஐயா அப்படின்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். வாடா. கொஞ்சம் இது இளைஞன். மாறி கொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மாம பிடிக்கலையா சொல்லு சொல்லு. பாட்டு நல்லா இருக்காடா? இந்த பாட்டுக்கு எதுவும் அர்த்தம் இருக்காடா? காலில் வந்துட்டு வா. முத்துக்கு முத்தாக அப்படி பாட்டுக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படியா? கால் வந்துட்டு வா.
உன்னுடைய பூர்வீகம் என்பது ஒரு இடம், சமீப காலத்தில் வாழ்ந்து இருந்தது ஒரு இடம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருப்பது ஒரு இடம். ஆக 3 இடங்களை காட்டுகிறது. ஒரு இடத்துல நான் கருப்பசாமியே தெய்வமாக இருப்பேன், இன்னொரு இடத்துல மாரியும் காளியும் கூடிக்கொண்டு இருப்பார்கள், இன்னொரு வீட்டில் இப்போ இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் விஷயம். இப்போ 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் பொல்லாத கடன்களும் சில மனிதர்களால் எதிர்ப்பும் ஏற்பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். நீ எதுவும் வழக்குகளை சந்திக்க வேண்டிய தலைவிதி ஏற்பட்டு விடுமோ என்ற உள்பயம் உன் மனதில் இருக்கிறது. கால் ஒன்று வா. யாருடா அவன்? தம்பி, என்ன செக்கெல்லாம் எங்கே வச்சிருக்கு? செக் புக் வச்சுருக்கியா? வாங்கிட்டியா? சரி, யாருக்கும் கொடுத்துறாதடா. பிஸ்னஸை தவிர வேறு யாருக்கும் செக்கை கொடுத்துறாத. கேஸ் வர்றது மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். சரியா? இப்போ உனக்கு பணம் தந்து உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதும்ல, வேற என்னடா வேணும்? சாமி என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்றேன் சாமி. அப்படியா? இவனுக்கு வெற்றி மாலை கொடுப்பா. சரிங்க சார். நான் தொழில் நடத்தவா இல்லை கை மாற்றி விடவா சார்? ஏய், தொழில் நடத்து, நான் தாரேன் உனக்கு பணம். சரிங்க. கொண்டா, இந்த அப்படி கருப்பசாமிக்கு தொழில் தொடங்கும். 28 நாட்கள் கால அவகாசத்தில் வழி பிறந்தாச்சு. வெற்றி உண்டு. சென்று வா மகனே, வென்று வா. அதே ராமநாட்டு பகுதி தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு கடன்பட்டு வந்த மகன் யாரப்பா? எங்க கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி எங்கேயா இருக்காரு? கால் வந்துட்டாங்க. எனக்கு காது கொஞ்சம் மந்தம், கேட்டு பேலாயிட்டேன், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. நல்ல காலில் விடலை, இன்னொரு தடவை வந்துட்டாங்க. கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? என்னம்மா, யாருக்குமா? என்ன செய்யணும்? உட்காருப்பா. ஏய், இவனுக்கு பேசாத, அவனை பேச சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ? என்ன தொழில்? 2 இடத்துல ஒரு இடம் ஏற்கனவே வில்லங்க உள்ள இடம். ஆமாம், அது கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகி உள்ள பேப்பரை வச்சுட்டு நீ மடங்கிட்டு தலையுத. கால் விட்டு வா, நான் பார்த்துக்கிட்டேன். போ. டீ குடிச்சீங்களா? நீங்களாம் என்ன ஆள்? நீங்களாம் ஒரு இடத்தை வித்து தாரேன், ஒரு அரசியல்வாதி வந்து வாங்குவார். ஏற்கனவே அரசியல் தொடர்புள்ள ஒரு ஆள் வந்து வாங்குவதாக சொல்லி அது கம்ப்ளீட் ஆகாமல் போய்விட்டது. இப்போ அதை முடித்து உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்க மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்தா தெரியுமா? ஓஹோ ஓஹோ, இந்த அப்படி வெற்றியா. இன்னும் ஒரு கேள்வி இருக்க, என்னதுயா? பிஸ்னஸை பண்ணித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். இந்த நல்லா இருக்கு. வெற்றி உண்டு, புண்ணியம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தாங்க. பொம்பளை பிள்ளை ஆத்தா, வாமா 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 வாமா. அக்கா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை இருக்கா? எங்கே இருக்காங்க? உன்னோட சேர்த்தா 2 பேர் தான். என்ன, உட்கார். என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன செய்யணும்? எங்கேருந்து? எந்த பொண்ணோட அப்பா? உன் புருஷன் கொஞ்சம் பிரிஞ்சிருக்காரா? அதானே. தாய்க்கு வந்த வாழ்வு மகளுக்கு வந்துடக்கூடாதுங்கிற பயம் உனக்கு இல்லையா? கால் வந்துட்டு வா. நான் சொன்னோம்னா ஒரு அர்த்தம் எத்தனை இருக்கும் தெரியுமா? உட்கார். பிள்ளைய என்கிட்ட விடு, நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றேன். நீ வாட்டி எங்கேயும் போய் பிழைச்சிக்கா, எங்கேயும் போய் இருந்துக்கா, எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு ஆள்கட்ட அவன் சொல்லி விடுதான். என்ன செய்ய? பிள்ளைய அங்கே விட்டுறதியா? அவளை வச்சு தான் நீயும் வாழணும். அவன் தரத பணத்தை வச்சு தான் உன்னுடைய எதிர்காலத்தையும் மடக்கணும். அவன் வேற எங்கேயோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கான், உன் மேலே குற்றச்சாட்டு பண்ணுறான். அதனால் எப்படியோ பணத்தை வாங்கி உன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வா. மாறுவியா? ஆ சரி, வரலாம். கருப்பசாமிக்கு பௌர்ணமிக்கு ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்துரு. அவன் மதிய மயக்கு உனக்கு பணத்தை வாங்கி தரான். வெற்றிவேல் முருகனுக்கு. பௌர்ணமிக்கு வரையில் அது விட்டு தரலாம். ஓ, 8ஆம் தேதி. அவ்வளோ பேச்சு கூட காது கேட்காது, தப்பு இல்லையா அதெல்லாம்? அதே மாதிரி ராமநாட்டு பகுதி என் பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி கொடுங்க கருப்பசாமின்னு ஒரு மகள்
கேட்க வந்திருக்கிறான். வாங்கம்மா. அந்த ராம்நாட்டு பகுதியில் இஸ்லாமிய குடும்பம் ஒன்று சாமி கேட்க வந்திருக்கு. யாருப்பா அது? யார்? வாங்கண்ணே. அண்ணே நல்லா இருக்கீங்களா? சோமா இருக்கீங்களே? உங்கள் ஊர் பக்கம் ஒரு மசூதி ஒன்று சுவரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது எந்த இடம்னே? சுவரெல்லாம் கொஞ்சம் சேதப்பட்டு கிடக்க, செம்மைப்படாமல். அதான் இருங்க. பக்கத்தில் கிணறுலாம் இருக்கோ? வயலு கிணறு இருக்கா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வாக்கா. கர்பதாமிக்கு கர்பதா முருகா, உன் பிள்ளையுடைய மனதை, ஆள் மனதை திருப்பி உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன். தை மாதத்துக்குள்பட கல்யாணம் வெற்றியாகும். எல்லாம் ஜெயித்து என்னை நிம்மதியாக பார்ப்பாய். இந்தா மகளே, ஆனந்தமாக இரு. வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வரலாம். கர்பதாமிக்கு ராம்நாட்டு உத்தரவு முடியுது. நீ நாளைக்கு தான். அடுத்து கோயம்புத்தூர். ராம்நாட்டெல்லாம் போய் உட்காருங்க. கோச்சாம்புத்தூர், கோச்சாம்புத்தூர். என்னப்பா வேணும்? என்ன செய்யுது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஹாய் குட்டி, நீ எப்போ வந்து நல்லா இருக்கியா? அடிக்கோட் தங்கம்லா. நீ எவ்வளோ வந்த? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய வீட்டுக்குள்ள பகைமைகள் ஏற்பட்டு மனவேதனைகள் தோன்றி செய்வினை கோளாறுகளால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுடைய ஒற்றுமை மிகுந்த குடும்பம் 2 பிரிவுகளாக பிரிந்து விட்டன. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? 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 இப்போதைக்கு நீ யார்ட்டெல்லாம் நம்பி பணத்தை கொடுத்தியோ அத்தனைவரும் உன்னை ஏமாத்திருக்கிறாங்க. டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு. உடல்நிலைகளில் அப்பப்போ நோயும் பிணியுமாக வந்து குழப்புது. இதுக்கு வேற எதுவும் மாறுபாடுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசில். இதற்கிடையில் சொந்தமாக இருந்த ஒரு பொம்பளை நம்ம குடும்பத்துக்கு எதிரியாக மாறி இருக்கா. அவளால் நிறைய துயரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் செம்மையாக்கி உன் பணத்தெல்லாம் வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வைகை நதி வரலாம். பக்கப்பாட்டு நல்ல பாருங்கப்ப. வேற என்னப்பா வேணும்? இந்தா உன் பணம்லாம் வந்துடும். சர்வ ஆரோக்கியம் பண்ணித்தாரேன். செம்மையாக இருக்கார். வெற்றி. கோயம்புத்தூர் கணவன் மனைவி மக்கள் குடும்பத்தோடு வந்த செல்லங்கள். கால் வந்துட்டு வா. முருகா முருகா, நீ இந்த வேளை தன்னில் சேயனேன். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இங்கே தள்ளி இருங்க. ஏய் பாப்பா, சோமரிக்கியா, உன் பேர் என்ன பேரு? கண்ணாடியை கலத்தி அண்ணன் கையிலேருந்து வாங்கிக்க. நீங்களாம் அங்கே தள்ளி இருங்க. கண்ணமுடுறா தம்பி, என்னைய நினச்சிக்கா பார்ப்போம். கால் வந்துட்டு வா. நீங்களாம் இருங்க, அவன் மட்டும் விழுந்து வரட்டும். இரவில் தூங்கும் பொழுது காலு பட்டார்னு அடிக்கி. ஏன்டா அப்படி அடிக்க? கை ஒரு பக்கம் உதையுது. திடீர்னு படாரம் எதிர்த்து இப்படியும் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. எதுவும் மைண்டுக்கு சரியில்லையா?
மனதுக்கு எதுவும் கோளாரா இல்லாட்ட வேறு எதுவும் வந்து கெட்ட காற்று எதுவும் பேய் எதுவும் பிடிச்சி ஒன்று தொடுதா அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்களாம்ல. உண்மையா காலில் வந்துட்டுவாங்க. இன்றைக்கே நிறுத்திடுவோம், இப்பவுமே நிறுத்திடுவோம். பெரிய விஷயமா என்ன ஐயா? வீட்டுக்குள்ள இவனுக்கு மட்டும் ஒரு பெரிய உருவம் கண் மாயையில் தெரியும். முகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு நிழல் போல ஒரு பெரிய உருவம் தூங்கும்போது தெரியும். ஆனால் இவன் சிந்தனைக்கு வராது. அப்படி ஒரு ஆற்றல் இவனுடைய மேனியை வந்து மெல்ல தொடுகிறது. அப்பொழுது இவன் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டிருக்கான். இதுதான் நடந்த விஷயம். அதனால் அதை நிறுத்தி இன்னையிலிருந்து அந்த துடிப்பை வராமல் காப்பாற்றினா போதுமா? எல்லாரும் கூப்பிடுங்க பார்ப்போம் கருப்பசாமியை. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. பஞ்சபூதங்களிலும் நமச்சிவாயத்தை நிறுத்தியாச்சு. இனி அந்த அதிர்வுகள் இருக்காது, அந்த மனப்பயம் இருக்காது. செம்மையாக இருக்கலாம். ஓ மனத்தில் நம்மளுக்கு மனதுக்கு தான் சரியில்லை போலுக்குன்னு நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி சைக்காட்டிக் ப்ராப்ளம் இல்லை. வீணாக குழம்பு வேண்டாம். சரிண்ணா? இந்தா நல்லா இருக்கு. வேறு என்னப்பா வேணும்? ஆமாம், 1 2 3 4 5 6 டிசம்பர் வரை டைம் இருக்க. பொறுமையாக இருக்க, முடிச்சு தந்துடுறதா? உனக்கு என்னக்கா வேணும்? அமாவாசைக்கு? ஆமாம், அது ஆசை இன்னும் போகலை. என்ன அந்த சொத்து வேணுமா? கண்டிப்பாக கண்ட முடுங்க. உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுட்டாங்க, உங்கள்கிட்ட வெளிப்படுத்தலை. அடுத்த மாதம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இதை எடுத்து காட்டுருவாங்க. பத்திரம் முடிச்சாச்சு, ஓடு. உனக்கு என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன விஷயம்? எடுத்தியா? என்னைக்கு வெளில எடுக்க போகிற? அடுத்து இந்த அப்படி படித்து பல கோடிகளை சம்பாதிக்க முடியுமா? சும்மா அங்கே வந்துடாத, போயிட்டு வா போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் இருக்கேன், சந்தோஷமாக நடக்கும். கால் வலிக்கும், நடக்கும். அடுத்த ட்ரிப்பரில் கால் வலி உங்களுக்கு தான். இப்போ போயிட்டு வாங்க, சந்தோஷமாக படித்து வருவடா. நல்லா இருடா, போயிடா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. பாப்பா, ஃபாரின் போகிறது பெருசு இல்லை. இந்திய கலாச்சாரத்தையும் தமிழன் பண்பாட்டையும் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. நல்லா படிக்கணும். ஒழுக்கத்தாலும் உயர்வாலும் செல்வத்தாலும் பேர் வாங்கி கொடுக்கணும். ஆனந்தமாக இருப்பேன். போய்ட்டு வாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த டீ இப்போ குடித்த பிறகு கடையில் குடிக்க முடியாது. ஏமாத்திர நீங்கள்? நான் கேட்குற, சும்மா கேட்டேன். கருப்பசாமிக்கு, கருப்பசாமி, என் மகனுக்கு ஒரு வேலை விஷயமா முயற்சி வேணும். அது நடக்குமா நடக்காதான்னு ஒருத்தர் கேட்குறாரு. கேட்டேடா பரமசிவம்? யாரு கேட்போமா? வணக்கம் பல முறை காலம் சொல்லலாம். கருப்பசாமி, கல்யாணம் முடித்து நான் நல்லா இல்லை, எனக்கும் என் முண்டாட்டிக்கும் மனசு சரியில்லையே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். யாரையாது? யாரப்பா? நீங்களாம் கோயம்புத்தூர் தானே? ஒருத்தன் இருக்கானே, யார் அது? மருமகா? ஆமாம், அவன் மகன் தானே. அப்போ பே இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. என்ன வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அங்கேயே நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகள் சுற்று சனி பகவானுடைய கோட்டம். அதில் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு யாரோ ஃபோனில் வசனம் வச்சுருக்காங்க. ஆஃப் பண்ணுங்க முதல்ல. இதெல்லாம் யூடியூப்பில் கட் பண்ணிடுங்க. என்ன ஆண்டுகள் உன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியம், கைகால் நரம்பியல்கள் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டாங்க. இறுதி வரை இந்த உயிர்